பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ கர்ணனுக்கு கனவினிலே சூரியன் வந்து பிராமண வேஷத்தில் இந்திரன் வந்து உன்னுடைய கவச்ச குண்டலங்களை தானமாக கேட்பான், தயவு செய்து அதை கொடுத்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்து. ஆனால் பிராமண வேஷத்தில் யார் வந்து எதை கேட்டாலும் கண்டிப்பாக நான் தருவேன், என்னுடைய கொள்கையிலிருந்து நான் என்றும் மாறமாட்டேன், இல்லை இது உனக்கு மிகுந்த ஆபத்தை தேடித்தரும் என்று சூரியன் சொன்ன பொழுதும் வருபவன் சாதாரணமானவன் அல்ல, இந்திரனே பிராமண வேஷத்தில் வருகிறான் அப்படின்னு சொன்னா இது எனக்கு மிகப்பெரிய பேரு தானே. நியாயமாக பார்த்தால் இந்திரனுக்குத்தான் இது அபமானமே தவிர நிச்சயமாக இந்திரனே என்னிடம் கை நீட்டி யாசிக்கும் பொழுது நான் கொடுக்காமல் இருப்பது தவறு. தானம் கொடுப்பதால் கீர்த்தி பெருகும், அந்த கீர்த்தியோடு வாழ்பவனே அது சரியாத வாழ்க்கை. அது ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று வாழக்கூடாது. இது எல்லாம் தர்மன், இது கர்ணன் சொல்றான். ஆனா இது நீ சொல்வதெல்லாம் சரி, ஆனா நீ செய்கின்ற ஒரு விஷயம் உன்னுடைய பிராணத்தையே எடுக்கும்படி, அதாவது உயிரையே எடுக்கும்படி இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய கீர்த்தியினால் என் செய்ய போகிறாய்? முதலில் அந்த கீர்த்தியை வைத்துக்கொண்டு நாம் சந்தோஷப்படவோ ஏதோ முடியுமா? முதலில் நாமே இல்லை என்று ஆகின்ற பொழுது. அதனால் தயவு செய்து இதை செய்யாதே என்று பல முறை கனவினிலே சூரியன் சொல்லியும் அதை கேட்க தயாராக இல்லை. அப்போ கடைசியாக சூரியன் சொல்கிறான், சரி நீ கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த கவச்ச குண்டலங்களை கொடு, ஆனால் அதி அற்புதமான பலம் வாய்ந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஆயுதம் இந்திரனத்தில் இருக்கு, அதை தயவு செய்து கேட்டு வாங்கிக்கொள் வரமாக அப்படின்னு சொன்னோம்னா அதை வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான். உடனே கனவு கலைந்தது. காலையில் எழுந்தான், ஸ்நானம் செய்தான். சூரியனை நோக்கி அவன் என்ன சொல்லுது, பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறான். பிராமண வேஷத்தில் இந்திரன் வருகிறான். உடனே அதிதி சத்காரம் என்று சொல்வார்கள். அவரை அழைத்து அமர வைத்து நீர் கொடுத்து, அப்போ என்ன வேண்டும் என்று வந்திருக்கின்ற பிராமணனிடத்தில் கேட்கிறான். நான் கேட்பது விசேஷமான தானம், நீ இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே அந்த பிராமணன் ஒரு வார்த்தை சூக்ஷ்மமாக சொல்கிறான். என்ன வேண்டும்? தைரியமாக கேள்கள், என்னிடம் இருப்பது எதுவாயினும் நான் தருகிறேன் என்ற வாக்கினையும் கர்ணன் கொடுக்கிறார். அப்போ உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த கவச்சமும் குண்டலமும் எனக்கு வேண்டும் அப்படின்னு அந்த பிராமணன் சொன்ன உடனே வந்திருப்பவன் இந்திரன் என்பதை அறிந்து கொண்டான் கர்ணன். இந்திர தேவனே, வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன். ஏன் இந்த சாம்ராஜ்யம் வேணுமா? அதையும் தருகிறேன். ஆனா இது எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து உன்னிடம் கேட்டது ஒன்றே ஒன்று, கவச்சம் குண்டலம். இதை தவிர வேறு எதுவும் நான் வேண்டேன் அப்படின்னு இந்திரன் சொல்ல. அப்போ இரண்டு விஷயங்கள் கர்ணன் கேட்கிறான். ஏன்னா ஏற்கனவே சூரியன் அறிவுறுத்தி இருந்தான், வரமாக அந்த சக்தி ஆயுதத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இந்திரனிடம் அந்த சக்தி ஆயுதத்தை வரமாக பெற்றான். அது சாமானியமான அஸ்திரம் அல்ல.
எதிரி எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவனை வீழ்த்தும் சக்தி வாய்ந்தது. அது ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும், இரண்டாவது முறை ஆகாது. அப்பவும் சொல்கிறான் இந்திரன், நீ யாரை நினைத்து இந்த சக்தி ஆயுதத்தை கேட்கிறாயோ அவனை உன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு இந்திரன் சொன்ன போதும் அதை செவிமடுக்கவில்லை கர்ணன். சக்தி ஆயுதத்தை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது என்னன்னா, என்னால் முடியும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை. அப்போ கர்ணன் அந்த கவச்சம் குண்டலம் பிறக்கும் பொழுதே அவனோடு உடம்போடு இணைந்து வந்தது. இப்போ அந்த கவச்சத்தை எடுக்கணும் அப்படின்னா ஒரு கத்தியை எடுத்து அவனுடைய இதயத்தை கிழித்து இரத்த காயங்கள் ஏற்பட்டு அந்த கவச்சத்தை எடுக்க வேண்டும். அப்போ இந்திரன் கிட்ட வேண்டுதான், இந்த கவச்சத்தையும் குண்டலத்தையும் நான் தருகிறேன், ஆனால் இந்த உடலில் வலியோ அந்த காயங்களோ இல்லாதபடி நீங்கள் தான் அருள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு துளி வலியும் காயமும் உன் உடம்பில் ஆகாது, இது நான் உனக்கு தருகின்ற வரம் என்றான். கத்தி எடுத்து இதயத்தை கிழித்து அந்த கவச்சத்தையும் காதினிலே காதோடு இணைந்து இருக்கின்ற அந்த குண்டலத்தை, காதை அறுத்து அந்த குண்டலத்தையும் அந்த கவச்சத்தையும் குண்டலத்தையும் இரத்த சகிதம் இந்திரனுக்கு தாரை வார்க்கும் பொழுது தேவ துந்துபிகள் முழங்கின. தேவர்கள் மேலிருந்து புஷ்ப விருஷ்டி செய்தனர். கர்ண 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழங்கினர். ஆரம்பத்தில் குந்தி அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது கர்ணன், கர்ணா என்றால் காது என்ற அர்த்தம். காதினிலே குண்டலத்தோடு பிறந்த குழந்தை, அதனால் கர்ணன் என்று குந்தி அழைத்தாள். ஆனால் இப்பொழுது தேவர்கள் அந்த காதினையே அறுத்து அதில் உள்ள குண்டலத்தை தானமாக வழங்கியவன் அவன் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் அனைவரும் ஒரு சேர பலே பலே பலே, செயற்கரிய செயல் இது, இந்த மாதிரி விஷயத்தை வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் புஷ்ப விருஷ்டி செய்து மகிழ்ந்தனர். இப்போ கர்ணனுடைய உடம்பில் எந்த விதமான விகாரமும் ஆகாமல், எந்த காயமும் இல்லாமல் அனைத்தும் இந்திரனுடைய அருளினால் மறைந்தது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான் துரியோதனன். நான் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தேன், கர்ணனை எவராலும் வீழ்த்த முடியாது, அவனுடைய கவச்சமும் குண்டலமும் இருக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மனதில் நினைத்திருந்தேன். தானம் கொடுக்கிறேன் என்று தனக்கு பலமாக இருந்த அந்த கவச்சத்தையும் குண்டலத்தையும் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டானே என்று துரியோதனன் கலங்கினான். இவனை நம்பி நான் என்ன செய்வது? அர்ஜுனனை அழிப்பதற்காக நான் கர்ணன் நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நினைத்திருந்தேன். இவன் தன்னுடைய பலத்தையே இழக்கும் ஒரு தவறான ஒரு செய்கையை செய்கிறானே என்று துரியோதனன் கலங்கினான். பாண்டவர்களுக்கு இந்த செய்தி எட்டியது. எட்டியவுடன் தானாக இந்த தானத்தை கொடுத்ததை மெச்சி புகழ்ந்தனர். ஒரு பக்கம் கர்ணனால வருகின்ற ஆபத்து குறைந்தது என்று சந்தோஷமும் பட்டனர் அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. சரி, இப்போ இனி அடுத்து இந்த பாண்டவர்கள் 12 வருஷம் முடியக்கூடிய அந்திம நேரம், அதாவது கடைசி காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் காமியக வனத்திலிருந்து துவைத்த வனத்திற்கு வந்தனர். இந்த இருக்கக்கூடிய கொஞ்ச காலங்களில் இங்கு இருக்கக்கூடிய எந்த பிராணிகளையும் நாம் வேட்டையாடக்கூடாது, சுத்த சைவ உணவை மட்டும் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா ஒரு முடிவெடுத்து இப்பொழுது தெய்வ வனத்தில் இருந்தனர். இந்த நேரத்தில் பாண்டவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பிராமணன் ஓடி வந்தான். என்ன அப்படின்னா, அவன் அக்னிஹோத்ரி. அந்த அக்னிஹோத்திரம் என்கின்ற யாகம் செய்ய வேண்டும் என்றால்
2 அரணி கட்டைகளை தேய்த்து 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 அதில் பார்த்தோம்னா அக்னியை வரவழைத்து அதன் மூலமாக அந்த அக்னிஹோத்திரம் என்கின்ற யாகத்தை செய்வார். இந்த நேரத்தில் என்னன்னா, ஒரு மரத்தை சுற்றி சரி அந்த துணியினால அந்த கட்டையை கட்டி அந்த மரத்திலிருந்து இப்படி தேய்க்க ஆரம்பித்தான். அதனுடைய பின்பகுதியில் ஒரு மான் ஒன்று இருந்தது. அது என்னாச்சு, அந்த மான் மேலேயும் அந்த துணி போய் சேர்ந்து ஒட்டி கொண்டதால் அது என்னாச்சு, அந்த மான் அந்த துணியோடு சேர்த்து அரணிக்கட்டைகளையும் எடுத்து ஓடி சென்றது. இப்போ அந்த அரணிக்கட்டை இல்லாம யாகம் அக்னிஹோத்திரம் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து பிராமணன் பாண்டவர்களிடத்தில் இந்த மாதிரி என்ன சொல்லுது, புள்ளி புள்ளி மான்கள், அதை சாரங்கா என்று சமஸ்கிருதத்தில் அழைப்பர் அந்த மானின் பெயர். அப்போ எப்படியாவது அந்த அரணக்கட்டைகளை மீட்டு தர வேண்டும் என்று வேண்ட, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் அனைவரும் ஓடி சென்றனர். எவ்வளவு தூரம் ஓடியும் அந்த மான் போஷாக்கு காட்டிக்கொண்டு அது சில தூரம் ஓடி இவர்கள் கண்ணுக்கே தென்படாமல் மறைந்தது. அந்த மான் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் யம தர்மராஜனே. எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. இந்த மானை துரத்தி ஓடியதால் பாண்டவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தால் அத்தனை பேருக்கும் தாகம். எங்காவது சிறிது நீர் இருக்கிறதா, அதை குடிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்கு. அப்போ அர்ஜுனன் அருகில் இருக்கின்ற மரத்தின் மேல் ஏறும் பொழுது அங்கு அருகிலே பச்சை பசேலென மரங்கள் இருந்தன. இவ்வளவு பசுமையாக மரங்கள் இருந்தால் நிச்சயம் அதற்கு அருகில் நீர்நிலை இருந்தே ஆக வேண்டும். தூரத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கு அது தெரிந்தது. உடனே நீர்நிலை மிக அருகிலேயே இருக்கிறது என்று அர்ஜுனன் சொல்ல, முதலில் நகுலனுக்கு ரொம்ப தாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நகுலா நீ போயிட்டு வா. முதலில் நேரா போறா நகுலன். அற்புதமான நீர்நிலை, அந்த தண்ணி அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. தாகத்தின் வேட்கை மிக அதிகமாக இருக்கிறது. நீரில் இறங்கி ஒரு கை அந்த நீரை எடுப்பதற்கு முன் ஒரு அசரீரி கேட்டது நகுலனுக்கு. நகுலா நில், அந்த நீரை அருந்தாதே. முதலில் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல், பிறகு நீர் அருந்தலாம் அப்படின்னு. சுற்றுமுற்றிலும் பார்த்தான். சப்தம் மட்டும் கேட்கிறதே ஒழிய யாரும் கண்ணில் தென்படவில்லை. உடனே இதற்கு ஏன் நான் செவி சாய்க்க வேண்டும், ஏன்னா அதைவிட தாகம் மிகுந்து இருந்தது நகுலனுக்கு. அந்த கேள்வியை சட்டை செய்யாது அந்த நீரை அருந்தினான். அருந்தியவுடன் மூர்ச்சையாகி விழுந்தான் நகுலன். நீர் அருந்த சென்று பல நேரம் ஆகியும் இன்னும் காணமேன்னு சகதேவன் என்றான். நான் போய் பார்த்துட்டு வரேன். நேரா வந்தான் சகதேவன். நீர்நிலையை கண்டான். அங்க நகுலன் விழுந்திருப்பதை கண்டான் மூர்ச்சையாகி. உடனே என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுமுற்றிலும் பார்த்தான். யாரும் இல்லை. முதலில் நீர் அருந்துவோம், பின்பு தமையனுக்கு என்ன நடந்தது என்பதனை பார்ப்போம் அப்படின்னு நீர் அருந்த செல்லும் போது மீண்டும் அதே அசரீரி, என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னா. இந்த கேள்விகளுக்கு நான் எதற்கு பதில் சொல்ல வேண்டும், முதலில் என்னுடைய வேட்கை தனியட்டும் என்று நீர் அருந்த சென்றான் சகதேவன். நீர் அருந்தினான், மூர்ச்சையாகி விழுந்தான். அடுத்து நகுலன் சென்றான், திரும்பி வரவில்லை. சகதேவன் சென்றான், திரும்பி வரவில்லை. அர்ஜுனா நீ போய் பார்த்து வா. உடனே பார்த்தா அந்த நீர்நிலைக்கு வரும் பொழுது நகுலனும் சகதேவனும் மூர்ச்சையாகி விழுந்திருக்கின்றனர். இது யாரோ தைத்தியர்களுடைய வேலையாக, ராட்சசர்களுடைய வேலையாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மாயாவித்தை தெரிந்தவன் அவன். யார்? அர்ஜுனன்.
உடனே அந்த பானங்களை இடைத்து ஏன் மறைந்திருந்திருக்கிறாய், நேரில் வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பானத்தை ஏந்தினான். உடனே எதற்கு இந்த பானம் யுத்தம் என்று சீறிக்கொண்டிருக்கிறாய் அர்ஜுனா? நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி நீ நீர் அருந்தலாமே அப்படின்னு சொன்னா, உடனே இந்த கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் நினைத்தான். நீர் அருந்த சென்றான். உடனே அவனும் மூர்ச்சையானான். அடுத்து பீமசேனன் வந்தான். அந்த பீமசேனனும் அசரீரி கேள்வி இதனை மதிக்காது நீரை அருந்த அவனும் விழுந்தான். இப்ப நான்பரும் விழுந்து கிடைக்க இப்ப தர்மராஜன் எழுந்தான், நேரா வந்தான். அசரீரி அதே கேள்வி இதனை தர்மராஜனை கேட்கும் பொழுது, பாருங்க, யார் நீ என்றான். அவனிடம் பிரத்யக்ஷமாக தெரிந்தான், அவனே யக்ஷன். என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னேயே, ஆனால் உன்னுடைய தம்பிகளை நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து தர்மராஜன் அந்த யக்ஷன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லத் தொடங்கினான். ஏதோ யக்ஷன் கேள்வி கேட்டான், தர்மராஜன் பதில் சொன்னான் என்பது அல்ல. இந்த உலகத்தின் தர்மங்கள் என்ன ஒன்றோ அது அத்தனையும் அந்த யக்ஷன் கேட்க கேட்க அற்புதமான பதில்களை தர்மராஜன் சொல்வது போல மிகப்பெரிய தர்மத்தை நமக்கு சொல்ல விளைகிறது மகாபாரதம். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.